வணக்கம் யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கமெண்ட் செய்யக்கூடிய நண்பர்கள் மற்றும் லைக் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னவென்றால், ஃபிபனாச்சி சீரீஸில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தாச்சு, ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பார்த்தாச்சு. இப்போது ஃபிபனாச்சி ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேன் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை கம்ப்யூட்டர் பேஸ்டு, அதாவது வெப் பேஸ்டும், அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் ஆப்பில் ட்ரேடிங் வியூலையும் ரெண்டுத்துலேயும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிஸ்டம் பேஸ்டில் பார்த்துக்கலாம். இந்த ஃபிபனாச்சி ஸ்பீடு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த ஃபிபனாச்சினுடைய எண் கணிதப்படி தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஸ்டைல்ஸை அந்த எண்களை அதே எண்கள் தான். ஓகேங்களா? என்னென்னா மெத்தட்ஸ் மாறும் தான். அங்கேருந்து அந்த வேல்யூ அது கேல்குலேட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? சரிங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் பையிங் கிடைக்கும் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு இங்கே கீழே இந்த பாயிண்ட் பையிங்காக நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து தான் ஸ்விங் லோலேருந்து இங்கேருந்து இந்த ஸ்விங் ஹைக்கு போகுது. அதனால் இங்கேருந்து இந்த ஸ்விங் ஐயில் போயிட்டு இதை பாருங்கள், அங்கே கிளிக் கொடுத்துட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னு பாருங்கள், எல்லா எண்களும் வந்துடுச்சுங்களா. எண்கள் எல்லாமே இருக்கு பாருங்கள். இப்போது இந்த எண்களில் நமக்கு எங்கே பையிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஐ. ஓகேங்களா? இப்போது நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இந்த 0.68 அப்படின்ற இந்த கோடு போகுது பார்த்தீங்களா. ஓகேங்களா? இந்த கோடு போகுது இல்லைங்களா, பாருங்க, இந்த 0.68 இதுதான் நம்மளுடைய பையிங். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிறது இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இதுங்க நான் உங்களுக்கு ஒரு பையிங்கும் எங்கே அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். இது நம்மளுடைய பையிங். ஓகேங்களா? அடுத்து இங்கே இல்லை, இங்கே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், இந்த வேல்யூ. ஏன்னா இந்த 0.5க்கு கீழே. ஓகேங்களா? இப்போது இந்த 0.5ன்றது காமன், இந்த 0.38ன்றது செல்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இதே ரிவர்ஸில் மேலே 0.38 அதையும் பையிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 0.68 ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த 0.618 0.382 அந்த கோல்டன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஃபிபனாச்சியில். அதனால் இதை எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போது இன்னொரு தடவை சொல்ல பாருங்க, இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹைக்கு நம்ம பாயிண்ட் எடுத்தோம், ட்ரேஸ் பண்ணோம். ட்ரேஸ் பண்ணதில் நம்மளுடைய பையிங் இங்கே காட்டுது. ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து இறங்கி கீழே எப்போது இந்த 0.68 அப்படின்ற லெவலில் வருதோ, ஓகேங்களா, அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பையிங்காக இருக்கணும். அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் இப்படி மேலே போகும். இதுதாங்க இந்த ஃபிபனாச்சி ரெசிஸ்டன்ஸ், ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் கொண்டான விளக்கம். ஓகேங்களா? இப்போது இதை வேறு மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, அதையும் பார்க்கலாம், வேறு மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போது இது மேக்ஸிமம் ஸ்விங் ஹை, இதனுடைய மேக்ஸிமம் ஸ்விங் லோ. ஓகேங்களா? இப்போது இதுக்கு நம்ம ட்ரேஸ் எடுத்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ட்ரேஸ் அடிக்கலாம். அந்த ட்ரேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட், ஓகேங்களா, இப்போது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா,
இங்கே இருக்க அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, என்ன சொல்கிறேன்னு புரியும். இந்த சாய்வான கோடு வந்து இந்த ஸ்விங் ஹையும், இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த சாய்வான கோடு வந்து இந்த ஸ்விங் லோயும் டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் இப்போ ட்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்குது. இப்போது இதுக்குள்ளே நமக்கு எங்கெங்கெல்லாம் பையிங் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான வீடியோ. பையிங் எவ்வளோ அழகாக கிடைச்சதுக்கு பாருங்கள். இந்த ஸ்விங் ஹையுக்கும் இந்த ஸ்விங் லோவுக்கும் நான் என்ன சொல்லணும், இந்த 0.68 தான் நம்மளுடைய பையிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே வந்து இந்த 0.68 அப்படின்ற லைன் தான் நம்மளுடைய பையிங். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நமக்கு பையிங் வந்து கரெக்டான பாயிண்டில் வந்து பையிங் கிடைச்சிருக்கு பாருங்கள். இங்கே நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ அடுத்து வந்து நம்ம மொபைல் வெர்ஷனில் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறது, லைட்டாக சும்மா ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து செல்லிங்க்கும் இதே தான். இப்போ நம்ம பையிங்க்கு இங்கேருந்து கீழேருந்து ட்ரேஸ் பண்ணோம், செல்லிங்க்கு மேலேருந்து கீழே ட்ரேஸ் பண்ணுவோம், அவ்வளோதாங்க. ஓகேங்களா, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து நான் ரெண்டுமே சொல்லியிருப்பேன், பையிங் செல்லிங் அதெல்லாம் வந்து. அதனால் வந்து மறுபடியும் நான் செல்லிங்க்கு மறுபடியும் இந்த மேலேருந்து கீழே போட்டேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேங்களா, இதே தான் மேலேருந்து கீழே போடும்போது அந்த நம்பர்ஸ் மாதிரி தலை கீழே வரப்போகுது. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இதுதான் பையிங் பாயிண்ட்டு. ஏன்னா இதிலே வந்து நம்ம செல்லிங்கும் காட்டிடுது, செல்லிங்கிறது இந்த ஜோனில் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, நம்மள வாங்க இப்போ நம்ம மொபைல் வெர்ஷனுக்கு வந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் பிளாட்ஃபார்மில் வந்து ட்ரேடிங் வியூவில் இருக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து அதே அந்த ஃபிபனாச்சி ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேன் வந்து இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம வெப்சைட்டில் வந்து பையிங் ஜோனை பார்த்தோம். இப்போ வந்து செல்லிங் வந்து எப்படி ஷார்ட் போகிறது அப்படின்றது வந்து இதில் பார்த்துடலாம். ஓகேங்களா, அதே தான், சேம் டூல் தான். நீங்கள் வந்து பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனோன்னா இங்கே கீழே இந்த ஃபிபனாச்சி ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேன் அப்படின்னு இருக்குது. ஃபிப் அப்படின்னா ஃபிபனாச்சி. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அது ஆல்ரெடி கிளிக்கில் தான் இருக்குது. இப்போது எங்கே உங்களுக்கு வந்து பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்டு சும்மா லைட்டாக கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு இடம், அப்புறமா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே கிளிக் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு கோடு இப்படி கீழே எழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். ஓகேங்களா, இப்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த இடம் இல்லைங்களா, இப்போ இங்கே வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே மேலே ஏறிட்டு இருக்குது, இந்த இடத்துக்கு ஏறிடுச்சு. ஓகேங்களா, அப்போது இது ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஐக்கு மார்க்கெட் வந்துருக்கு. சரிங்க, இப்போது இந்த ஸ்விங் ஐலேருந்து இப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்குதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு இன்ட்ராடேயில் எதுலேயோ ஒன்று போதும் கீழே இறங்குது. சரி, நம்ம எங்கே வந்தால் நமக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து மார்க்கெட் கீழே போவோம், அப்போ நம்ம ஷார்ட் அடித்து மார்க்கெட்டில் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வேணும் இல்லைங்களா. அதாவது செல் பண்ணி பை பண்ணுறது, அதுதான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போது இந்த டூலை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நிமிஷங்க, கிளிக் பண்ணியாச்சு. இங்கேனா ஒரு இடத்தாண்ட ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா, அங்கேருந்து அந்த பாயிண்ட் அப்படியே சும்மா லைட்டாக ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி 2 பாயிண்ட் வரும். அந்த 2 பாயிண்ட் வந்த பிறகு அதனுடைய டாப் மோஸ்ட் பாயிண்டில் போய்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா, அங்கே பாயிண்ட் லொக்கேட் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு வந்து கீழே ஸ்விங் லோ வந்து பார்த்திங்கன்னா இது தான். இந்த டாட்டர் லைன் வந்து அந்த கீழே இருக்க ஸ்விங் லோவை டச் பண்ணுதுங்களா. இப்போ இந்த ஸ்விங் லோ வந்து டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போது அவ்வளோதான், ட்ரேஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டோம். சரிங்க, இப்போது இதை வந்து நமக்கு எங்கே வந்து பையிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே பை பண்ணணும், அதாவது எங்கே ஷார்ட் போகணும், அதாவது எங்கே வந்து நான் வந்து
செல் அடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த 0.68 இந்த இருக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட்டு தான் என்னுடைய ஷார்ட் பாயிண்ட். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய ஷார்ட் பாயிண்ட். அடுத்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். ஓகேங்களா, இந்த 0.5 அதுக்கு பார்த்தீங்களா, இந்த 0.5 என்ற லெவல் தான் என்னுடைய ஸ்டாப் லாஸ், இல்லை அதுக்கு மேலே போனால் ஸ்டாப் லாஸ். அப்போ இந்த 0.6 வந்துடுச்சு அப்படின்னா நான் உடனே வந்து செல் அடிக்கணும். செல் அடிச்சேன்னா அது கீழே மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும், அதுக்கு கீழே எனக்கு எவ்வளோ போகுதோ அதெல்லாம் வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, இந்த 265 அதெல்லாம் வந்து ப்ராஃபிட் தான். இப்போ நான் கரெக்டாக வெளியே வரணும் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 274க்கு மேலே 275 276க்குள்ளே நம்ம வெளியே வந்துடணும். இதுதாங்க இந்த டூல்னுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா, இதை பற்றி உங்களுக்கு இன்னும் விளக்கமாக வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் வெர்ஷனில் சொல்லியிருப்பேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா, இது வந்து ரெண்டும் பேஸ் பண்ணி சொல்கிறேன். அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்குறீங்கன்னா இந்த ஆப் வந்து பெய்டுன்னு சொல்லவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு. ஏன்னா இந்த ட்ரேடிங் வியூவை பற்றி மொபைல் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இது முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பெய்டுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமா வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் பெய்டு வெர்ஷன். ஏன்னா புதுசாக வரவங்கன்னா பார்த்தோன்னா கமெண்ட்டில் பெய்டுன்னு சொல்கிறதே இல்லையான்னு. நான் ஏன்னா நம்ம ரெகுலர்ஸாக வீடியோஸ் போடுறதுனால அதை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் அப்லோட் பண்ணுறது. ஓகேங்களா, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரி, நான் வந்து புதுசாக வரவங்க என்ன பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் பார்த்துடுங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.